ஒரு 24 வயசு பையன் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு ஐசியூல ஒரு 3 days இருந்தான். 3 days இருந்துட்டு எவ்வளோ மெடிக்கல் ஹெல்ப் கிடைச்சுமே அவன் பிரெயின் டெட் கண்டிஷன் போயிட்டான். அவங்க அம்மாட்ட இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க அம்மா கேட்ட ஒரே கேள்வி, டாக்டர் என் பையன் வாழ்றதுக்கு வேற வழியே இல்லையா? எல்லா டாக்டர்ஸ்க்கும் இது ஒரு கஷ்டமான கேள்வி. நான் டாக்டர் ஜிம் திவாகர், உங்க ENT சர்ஜன். ஃபார் மோர் ENT அப்டேட்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுங்க. அந்த அம்மாக்கு நான் சொன்ன பதில், உங்க பையனோட உயிர் இன்னும் 8 பேரோட உடல்ல வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு இறந்து போனவரோட உடல்ல இருந்து நம்ம அவரோட ஹார்ட், லங்ஸ், லிவர், கிட்னிஸ், இன்டெஸ்டைன்ஸ், ஸ்கின், போன், பிளட் வெசல்ஸ் போன்ற பல பாகங்களை நம்ம டொனேட் பண்ண முடியும். அது மூலமா இன்னொருத்தரோட ஹார்ட்டை துடிக்க வைக்கலாம், இன்னொருத்தரோட கண் பார்வை அடைய வைக்கலாம், இன்னும் 2 பேருக்கு நம்ம டயாலிசிஸ்ல இருந்து அவங்கள திரும்பி கொண்டு வர முடியும். இது ரொம்ப கஷ்டமான ப்ரொசீஜர் கிடையாது. நம்ம பிரெயின் டெட் கண்டிஷன்ல இருக்கும்போது அங்க உள்ள ஒரு பிசிஷியன், ஒரு நியூரோலஜிஸ்ட் அல்லது நியூரோ சர்ஜன், ஒரு இன்டென்சிவிஸ்ட், ஒரு RMO, இவங்க 4 பேரும் அந்த பேஷண்ட்டை செக் பண்ணி ஒரு சர்டிஃபை பண்ணா போதும். பிரெயின் டெட் ஆன ஒரு பேஷண்ட் லாங் டர்மா வென்டிலேட்டர்ல இருக்கவங்களும் தன்னோட மரணத்துக்கு அப்புறமும் இன்னொருத்தரோட உடல்ல வாழதான் போறாங்க. நம்ம வாழும் போதே நம்மளோட உடலையும் உடல் பாகங்களையும் நம்ம டொனேட் பண்றதுக்கு விருப்பமாக இருந்தா நம்ம டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு என்ற வெப்சைட்ல போயிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அந்த விஷயத்த நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நாளைக்கு ஒருத்தரோட மரணத்துக்கு அப்புறமும் அவங்க உயிரோட கண்டிப்பா வாழ முடியும்.